ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை வழிபாட்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். I greet and welcome you all for this morning worship service in the name of our Lord and Savior Jesus Christ. Let us praise God. ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல இருக்கட்டும். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளர்வீர்கள். Let us look to God in prayer. மன்றாடுவோமாக. வார்த்தையினால் வாழ்வு வழங்கி மனுக்குலத்தினை வலுவூட்டிய கடவுளே, காலை பொழுதிலே உம்மருள் வேண்டுகிறோம். இறை வார்த்தையால் உள்ளூக்கம் வரையும் வழிபாடு எங்களை வழிநடத்தட்டும். இறைவரோடு இணைந்து எம் வாழ்வை கட்டி எழுப்பையும் சிந்தையில் மாற்றல் நிறையட்டும். எங்குகின்ற மனுக்குலமும் வார்த்தையால் வாழ்வை காண எம் வாழ்வு துணை நிற்க இவ்வழிபாடு எங்களில் இறை வாழ்விற்கான நல்லது நோக்கை உண்டு செய்யட்டும். இறைமகன் கிறிஸ்து வழியே இவைகளை வேண்டுகிறோம் தூய கடவுளே. Let us praise God by singing the song found in the worship order. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே என்ற பாடலை அவர் பதிலையிலேயே போற்றி பாடுவோம்.
இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் பணிந்து கொள்வோம். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் பணிந்து இறைவார்த்தையான சமூகத்தில் திருச்சபை குடும்பத்தில் உள்ளூட்டினோம். நாம் பாவம் செய்துவிட்டோம். வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியை வார்த்தைகளை நிறைவிட்டோம் என்கின்ற குற்றவுணர்வோடு தொடர்கின்ற காட்சியின் வழியாக நமது செயல்களை ஆய்ந்து உணர்வோம். Let us confess our sin. மீண்டும் ஓர் தருணம்
சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க வாயிலார் கிருபை காட்டும். புதுசு புதுசா போதன நினைச்சு பார்த்த ரொம்ப வேதன. புதுசு புதுசா போதன நினைச்சு பார்த்த ரொம்ப வேதன. இதை என்னன்னு கேட்க யாரும் இல்ல, இந்த தப்பு சுட்டி காட்டு நம்புல. இதை என்னன்னு கேட்க யாரும் இல்ல, இந்த தப்பு சுட்டி காட்டு நம்புல. அண்ணாச்சி அண்ணாச்சி திருச்சபை என்னாச்சி? இறை உறவுக்கு இடையூறானதை அமைதியில் நாம் உள்வுணர்வோம். நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்கின்ற வார்த்தையால் வாழ்வு வழங்கி உள்ளூக்கமல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாதிரி நம்மை பாவத்திற்கு விலகி பிற பாவத்தை பொறுக்கும் வாழ்விற்கு வழிநடத்துவதாக. ஆமென். அப்படி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். இறை வார்த்தையால் உருவாக்கப்பட்ட சக படைப்புகளிலிருந்து நாம் அனுபவிக்கும் அத்தனை நன்மைகளுக்காக, இறை வார்த்தையால் உள்நோக்கம் பெற்று நம் வாழ்வை சீர்படுத்த முன்னின்ற அருட்பணியாளர்களுக்காக, இன்றும் நாம் பிழை கூட்டப்பட இறைவன் அருளும் எல்லாவற்றிற்காகவும் நாம் நமது நன்றிகளை ஏறெடுப்போம். பிரதியில் கண்ட பாடலை தொடர்ந்து பாடி நாம் நம்முடைய நன்றிகளை செலுத்துவோம். வாழ்விலை தாங்கிடும் விலங்கினங்கள், வாரிசை பாடிடும் புள்ளினங்கள், வாழ்வுணர்விடும் பயணினங்கள், வாழ்விடும் உயிரினங்கள், வாழ்வுணர்விடும் பயணினங்கள், நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாடும் நிறைந்திடுதே, அருள் கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுமே. நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. Let us hear the scripture reading. Reading from the first book of Kings, chapter 19, 1 to 8. First Kings 19, 1 to 8. இன்றைய நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 1 அரசர்கள் பிரிவு 19, 1 முதல் 8 முடிய. சீனாய் மலையில் எலியா செய்த அனைத்தையும் பொய்வாக்கினர் அனைவரையும் அவர் வாளினால் கொன்றதையும் ஆகாப்பு இசாபேலுக்கு தெரிவித்தார். எனவே இசாபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவளது உயிரை பறித்தது போல் நானும் நாளை நேரத்துக்குள் உன் உயிரை பறிக்காமல் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொன்னார். ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்துக் கொள்ளுமாறு தப்பி ஓடினார். யூதாவிலிருந்து பேசவாய் அடைந்ததும் அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு அவர் பாதை நிலையத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச்செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார்.
ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூலரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சுவரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழும்பி சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தலையில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு கூடையில் தண்ணீரும் தன் தலைமாட்டுக்கு கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக் கொண்டார். ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்போது அவர் எழுந்து உண்டு பருகினார். உணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேவு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் என்றார் என்பதை கடவுளுக்கு மாற்றி உண்டாவதாக. சிறப்பு பாடல் ஒன்றை பாட கேட்போம். Let us hear a special number.
திருவெளிப்பாடு பிரிவு 10 திருமொழிகள் 8 முதல் 11 வரை. திருவெளிப்பாடு பிரிவு 10 திருமொழிகள் 8 முதல் 11 வரை. A reading from the book of Revelation, chapter 10, verse begins from 8 to 11. Revelation, chapter 10, verse begins from 8 to 11. விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானத்துக்கு கையிலுள்ள பிரிக்கப்பட்ட சுருளேற்றை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இருந்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்குரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மாற்றியிருக்கிறார். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியா வீட்டை அடைத்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் உள்ளிட்டு எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிட்டு, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியனே பேறு பெற்றவர் என்றார் என்பதை கிறிஸ்துவுக்கே மாட்சி உரைத்தாங்க. ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். அருள் நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்வான காலை பொழுதிலே திருவசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற தருணங்களே கடவுளுடைய சிந்தனை ஆற்றல் எங்களை உருவாக்கட்டும். உங்களுடைய ஆழ்கட்டிகளை முற்றிலுமாக தருகிறோம். நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். இறைவன் கிறிஸ்து வழியை வேண்டுகிறோம் கடவுளே. ஆமென். இந்த நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு Word of God, inspire to inspire. இறை வார்த்தை உள்ளுதல் அழிக்க, உள்ளுதல் அழிப்பது. இந்த தலைப்பின் கீழாக டாபிக்கல் சர்மன், தலைப்பு சார்ந்த அருளுரை ஒன்றை ஆயத்தம் செய்திருக்கிறேன். தொடர்ந்து நாம் அதனை தியானிப்போம். இறை வார்த்தை அடிப்படையில் உள் ஊக்கத்தினாலே எழுதப்பட்டதாகும்.
உள்ளூக்கம் அல்லாவிட்டால் உந்துதல் என்பது ஏதாவது ஒன்றின் கவர்ந்து இருக்கும் தன்மையாகும். நாம் பார்க்கும் அல்லது கேட்கும் ஒரு செயல்பாட்டினுடைய உள் ஈர்ப்பு தான் நம்மிலே உள்ளூக்கத்தை ஏற்படுத்தும். நமது விவிலியத்தை பார்க்கின்ற வேளையில் விவிலியம் உள் ஊக்கத்தினாலே எழுதப்பட்டதாகும். சொல்ல சொல்ல எழுதுதல் என்கின்ற நிலை கருத்து மேலோங்கி நின்றதாக இருந்தது. உள் தூண்டப்படுதலில் இறைவனுடைய ஆவியின் செயல்பாடு ஆதிக்கம் செலுத்தினாலும் எழுதினவருடைய தனித்தன்மை வெளிப்படுவதாக இருந்தது என்று சொல்லி பிரான்சில் தாமஸ் அக்வினாஸ், பெனோவின் போன்ற இறையியலாளர்கள் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆயினும் இறைவனுடைய சொற்கள் மனித வாழ்வின் சட்டமாகவும் நியதியாகவும் மாறி விடுகின்றது. இறை திருச்சட்டம் இறை வார்த்தையின் பெயரால் தான் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது என்று சொல்கிறது குறிப்பிட தகுந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த இறை வார்த்தை மனிதனின் சிந்தனைக்கு விருந்தாக அமைவதோடு இறை விருப்பத்திற்கு ஏற்ப அனைத்தையும் சாதிக்கக்கூடிய சக்தியாக இன்றும் சமூகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இறை வார்த்தை உருப்பெற்று மானுட மீட்பின் கருவியாக செயலாற்றியது ஒரு தூண்டுதலான செயல் வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த இறை வார்த்தை விவிலியத்திலே பழைய ஏற்பாடு நிருபம் நற்செய்தியிலே எவ்வாறு உள்நோக்கம் தருகிறது என்பதனை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். முதலாவதாக அறிவிக்க தேவை தைரியம். இறை வார்த்தை அறிவிக்க தேவை தைரியம். முதல் திருமறை பகுதியை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். தைரியமாக நிற்பது என்று சொல்லுகிற மாத்திரத்திலே எடுத்த எடுப்பிலே முன்னின்று செயல்படுகிற ஒரு போக்கு தைரியத்தை காண்பிப்பதாக இருக்காது. மாறாக முன்னெடுக்கும் நிலைப்பாடு குறித்து தெளிவு பெற்ற பின்னர் அந்த தெளிவிலே ஒப்புரவாகி முறைப்படி நிற்பதுதான் தைரியமாகும். அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த 1 பகுதியிலே எலியா தள்ளப்படுகிறார். எலியா என்றால் என் கடவுளே ஆண்டவர் என்பது பொருள். அரசர்கள் புத்தகம் இறைவாக்கினர் குழுவினாலே எழுதப்பட்ட புத்தகமாகும். எலியா 850 BC காலகட்டத்திலே இஸ்ரேலிலே வாழ்ந்த ஒரு சிறந்த இறைவாக்கினராக இருக்கிறார். கடவுள் இந்த எலியாவை இஸ்ரேல் வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்திலே பயன்படுத்தி இருந்தார் என்று சொல்கிறது குறிப்பாக இருக்கிறது. தனது கடவுளை குறைத்து மதிப்பிட்டவர்களை இந்த எலியா எதிர்க்கின்ற ஒரு சூழல் வருகிறது. அந்த சூழ்நிலையிலே இசபெல் இந்த எலியாவை கொல்ல முயற்சி செய்கிறார் என்று சொல்கிறது 1 அரசர் 19:2 நாம் பார்க்க முடியும். இந்த எலியா அதற்கு மறைந்து ஓடுகிறார். தன்னை இறை வார்த்தையினாலே தைரியப்படுத்தி திடப்படுத்திக் கொள்ளுகிறதற்கு அவர் மறைந்து ஓடுகிறார் என்று சொல்கிறதை அந்த பகுதியினூடாக நாம் பயணிக்கின்ற வேளையில் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். அதற்கு பின்னர் இந்த எலியா இறை வார்த்தையினாலே திடப்படுத்தப்பட்டு தைரியம் ஊட்டப்பட்டு தன்னுடைய பணி